வணக்கம் பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நவராத்திரியுடைய நம்மளுடைய தேவியர்கள் நம்ம வீட்டுக்கு வருகை தரும் தேவியர்களை பற்றி பேச போறோம். நம்ம நவராத்திரினாலே கொலு ஞாபகம் தான் வரும். ஆனா கொலு இல்லாமல் நம்ம நவராத்திரி வழிபாடு பண்ண வேணும்னா ஈஸியா பண்ணலாம். நம்ம வீட்டில் உள்ள தெய்வங்களை வைத்து வழிபாடு பண்ணலாம். வீட்டில் சரஸ்வதி தேவி, லட்சுமி தேவி, மீனாட்சி தேவி இந்த போட்டோ இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த 3 போட்டோவுமே நம்மளுக்கு சக்தி வடிவமாகவும் எப்பவுமே சரஸ்வதி போட்டோ வீட்ல எப்பவுமே இருக்கும். படிக்கிற குழந்தைங்க வீட்ல எப்பவுமே இருக்கணும். தனியாக வச்சிருங்க. அதுமாதிரி லட்சுமி தேவி போட்டோ நின்ற கோலத்தில் இருப்பது மிக சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய மீனாட்சி போட்டோவும், மதுரை மீனாட்சி அம்பாள் போட்டோ இருப்பதும் ரொம்ப விசேஷம். இந்த 3 போட்டோ யார் வீட்ல இருக்குதோ முப்பெரும் தேவிகளும் உங்க வீட்ல ஐக்கியமாக இருப்பதாக அர்த்தம். இந்த 3 தேவிகளில் அதாவது மகாலட்சுமியும் நம்மளுடைய மீனாட்சி தாயாரும் நின்ற கோலத்தில் இருப்பாங்க. சரஸ்வதி மட்டும் வெள்ளை தாமரையில் அன்னப்பறவையுடன் உட்கார்ந்திருப்பா. அவளுடைய போட்டோ உட்கார்ந்த நிலையில் இருக்கும். ஏன்னா உட்கார்ந்து இருந்தால்னா நம்மளுடைய அறிவு திறன் எல்லாமே நம்மளுடன் தேங்கி இருக்கணும். நம்மளோட அறிவு இன்னுமே தேங்கி நம்மளுடன் வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய சரஸ்வதி தேவி நம்ம வீட்டை விட்டு நம்மளை விட்டு அகலாமல் நம்மளுடன் உட்கார்ந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உட்கார்ந்த நிலையில் நம்ம சரஸ்வதி தேவி வீணை வைத்து கொண்டு இருப்பாள். அதனால அன்று இந்த 9 நாளும் நம்ம 9 தேவியர்களை 9 நாளும் நம்மளுடைய முப்பெரும் தேவியர்களுக்குள்ள வழிபாடுகளை எடுத்துக்கிட்டு வரோம். ஒவ்வொரு தேவியும் ஒவ்வொரு சிறப்பு அம்சமாக இருக்கும். அதாவது 3 நாட்கள் நம்ம சக்தி தேவி வழிபாடாக எடுத்திருக்கோம். முதல் 3 நாட்கள். அடுத்தால 3 நாட்கள் லட்சுமி தேவியாக எடுத்திருப்போம். அடுத்த 3 நாட்கள் சரஸ்வதி தேவியாக இருக்கும். கடைசி 10ஆம் நாள் 3 முப்பெரும் தேவிகளும் சேர்ந்து விஜயதசமி அப்போ முப்பெரும் தேவிகளாக அகிலாண்டேஸ்வரியாக காட்சி கொடுப்பாங்க. மூகாம்பிகையாக காட்சி கொடுப்பாங்க. இந்த மூகாம்பிகையுடைய தோற்றம் சங்கராச்சாரியருக்கு அவ்வளவு பவர்ஃபுல்லாக கிடைச்சிருக்கு. அதனால இந்த மூகாம்பியர் நம்மளுக்கு ரொம்ப விசேஷமானதான ஒரு தோற்றத்துடைய ஒரு சிங்கத்தின் மேல் இருக்கிற மாதிரி ஒரு அம்பாள் கிடைச்சாலே உங்களுக்கு மூகாம்பியரா வந்த மாதிரி தான் அர்த்தம். இந்த முதலில் வர்றது சக்தி தேவி வழிபாடு. அது பிரதமையில் தொடங்குவதனால நம்ம என்னன்னா பிரதமையில நம்ம எந்த ஒரு புதுசா எதையுமே தொடங்க மாட்டோம், வைக்க மாட்டோம். அதனால நம்ம அமாவாசையில் தான் அந்த வழிபாடை தொடங்குறது. இல்லாட்டால் 3ஆம் நாள், அதாவது சக்தி தேவிக்கு 3ஆம் நாள் நம்ம வழிபாட தொடங்குவோம். இதை நான் எப்படின்னா கொலு வைக்காமல் நான் என்ன பண்ணுவேன்னா வெறும் கலசம் ஏற்றி தேவியர்களை வழிபாடு பண்ணுவேன். அது மாதிரி வெறும் கலசம் ஏற்றி உங்களுடைய வழிபாடு முறைகளை எடுத்துட்டு வரலாம். எப்படி கலசம் ஏற்றி வழிபாடு பண்ணலாம்னா நறுமண பொருட்கள் இல்லாட்ட நறுமண திரவங்கள் அதை போட்டு நம்ம கலச செம்பை ரெடி பண்ணிக்கோங்க. இந்த கலச செம்பு 9 நாளும் அதுக்கு நெய்வேத்தியம் வைத்து அதை நம்ம பவர்ஃபுல்லா ஆக்கணும். இந்த கலச செம்புக்கு ஒரு பெண்ணாக பாவித்து பெண்ணுடைய அலங்காரங்கள் எல்லாம் நெக்லஸ் முகங்கள் எல்லாம் வைத்து அதுக்கு நம்ம அவ்வளவு அழகா அலங்காரம் பண்ணி மா இலையெல்லாம் வைத்து அது அலங்காரம் பண்றோம். 3 நாட்களுடைய கலச பூஜை வழிபாடு எப்படின்னா முதல் 3 நாட்கள் நீர் வைத்து வைக்காமல் அரிசி வைத்து பச்சரிசி வைத்து கலச வழிபாடு பண்ணுங்க. பண்ணிட்டு அந்த பச்சரிசி அந்த 3 நாட்கள் கலசம், அதாவது சக்தி தேவியாக பச்சரிசி வடிவத்தில் எடுத்து அன்னபூர்ணிக்குள்ள அம்சமாக எடுத்து அந்த பச்சரிசி வைத்து கலசத்துக்குள் பச்சரிசி வைத்து அப்புறம் தேங்காய் மாயிலை வைத்து நீங்க வழிபாடு பண்ணுங்க. அந்த கலசத்துக்கு அலங்காரங்கள் எல்லாமே நல்லா பண்ணுங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பச்சரிசியை 3 நாள் கழித்து அடுத்த நாள் என்னன்னா பச்சரிசியை எடுத்து சமைத்து நீங்க சாப்பிடறதுக்கு வச்சுக்கோங்க. அந்த கலசத்துக்குள் உள்ள பச்சரிசியை சாமிக்கு படையலாக வைக்க வேண்டாம். அது உங்களுடைய சமையலுக்கு உங்களுடைய சாப்பாட்டுக்கு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்தால லட்சுமி தாயாருக்கு தாயாருக்கு நீரினால் ஏற்பட்டக்கூடிய கலசங்களை ஏற்படுத்தணும். நீருக்குள் நவரத்தினங்கள் அப்புறமா தங்கம் வெள்ளி இதெல்லாம் போட்டு அந்த லட்சுமி தாயாருடைய வழிபாடாக 2வது 3ஆம் நாள் எடுத்து வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி கலசம் இலை வைத்து கலசம் வழிபாடு பண்ணுங்க. அந்த வழிபாடுக்கு அலங்கார பொருட்கள் ரொம்ப அழகா வைக்கணும். பூக்கள் இல்லாமல் இருக்கவே கூடாது. அதிகமான அதாவது பெண்கள் மகாலட்சுமி அம்சமாக பெண்கள் வருவாங்க. அதனால அங்க மேந்தி இந்த பொட்டு இதெல்லாமே நம்ம வீட்டுல எப்பவுமே ஸ்டாக் இருக்கணும். வளையல் இதெல்லாமே இந்த லட்சுமி பூஜை அப்போ எத்தனை பெண்கள் வந்தாலும் அத்தனை பெண்களுக்கும் நீங்க மேந்தியும் இந்த வளையல் கண்ணாடி இதெல்லாம் சீப்பு இதெல்லாம் வச்சு கொடுக்குற பழக்கத்தை வச்சுக்கோங்க. முதல் 3 நாட்களுக்கு நம்ம வைக்கிறது மங்கள பொருட்கள், தாலிச்சரடு, குங்குமம், மஞ்சள் இதெல்லாம் சேர்த்து வைங்க. 2வது இதுக்கு இந்த மாதிரி மங்கள அலங்கார பொருட்கள் இதெல்லாமே வச்சுக்கோங்க.
அடுத்தால சரஸ்வதி தேவிக்குள்ளது வந்து என்னன்னா, அதுவும் நீர்நிலையில இருக்கிற மாதிரி தான், அதுவும் நீர்ல வச்சுக்கோங்க. ஆனா அது உள்ளுக்கு வந்து தண்ணிக்குள்ள வந்து அரிசி இதெல்லாம் போடுங்க. அரிசி, ஏலக்காய், பத்திரி இதெல்லாம் போட்டு வச்சு சாமி வந்து வழிபாடு பண்ணுங்க. அந்த 3ஆம் நாள் 3ஆம் நாள் 3 நாள் கலசத்துக்கு வந்து தண்ணியில் அரிசி, பத்திரி, ஏலக்காய், அப்புறமா குங்குமப்பூ இதெல்லாமே கலந்து, மஞ்சள் குங்குமமும் கலந்து, அதுல மா இலை வைத்து நீங்க வழிபாடு பண்ணணும். 3வது கலச 3வது 3 நாள் கலசத்துக்கு சரஸ்வதியாக பாவிச்சு. இந்த இந்த இதுக்கு வந்து நோட்டு, புக்கு, பென் அந்த மாரி சிறு குழந்தைங்களுக்கு குடுக்க வேண்டிய விளையாட்டு பொருட்கள் இதெல்லாம் வச்சுக்கோங்க. இந்த மாரி 3 நாட்களும் இந்த 3 3 நாளா எடுத்துக்கோங்க. முதல் 3 நாட்கள் அரிசிய வைத்தும், அடுத்த 3 நாட்கள் தண்ணி வைத்து அது நவரத்தினங்களும், வெள்ளி, தங்கம் எவ்வளவு பொருட்கள் வீட்ல வந்து நீங்க ஆபரண பொருட்கள் வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் கலசத்துக்கு போட்டு அலங்காரம் பண்ணி, அதே மாரி அலங்கார பொருட்களும் வீட்டில் வந்து அந்த கலசத்தில் வைத்து, வீட்டுக்கு யாராச்சும் பெண்கள் வரும்போது அது குடுக்கிறது. 3வது 3 நாளுக்கு வந்து சரஸ்வதியாக பாவித்து, நோட் புக்கு எல்லாத்தையும் வைத்து வழிபாடு பண்ணுதல். அது புக்கு, பேனா, அப்புறம் குழந்தைங்க விளையாடுற விளையாட்டு பொருட்கள், அலி ரப்பர், பென்சில் எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுட்டு அதை வந்து அடுத்த 3 நாட்கள் வச்சு பயன்படுத்திக்க வச்சுக்கலாம். வர குழந்தைங்களோ, வேற பெண்களுக்கோ இத குடுக்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். இத இந்த 3 3ஆக பிரித்து 9 நாளுக்கு இந்த பூஜை முடிச்சதுக்கு அப்புறவு, நீங்க என்ன பண்ணுங்க, அடுத்த ஆள விஜயதசமி நம்ம வச்சிருப்போம். இந்த விஜயதசமி அந்த கடைசியாக வைத்திருக்கிறதுல வந்து அரிசி நம்ம எல்லா மனம் மிகுந்த பொருட்கள், அதாவது ஏலக்காய் இதெல்லாம் போட்டிருப்போம். இது எல்லா தெய்வங்களுக்குரிய எதுவுமே அந்த தண்ணிக்குள் இருப்பதினால், அந்த கலசத்தை நீங்க கலைக்காமல் அடுத்த விஜயதசமிக்கு அதே கலசத்தை வைத்து, உங்களுக்கு 3 பெண்கள் அதாவது ஏஜ் அட்டெண்ட் பண்ணாத பெண்களை கூட்டிட்டு வந்து, அதுக்கு வந்து பாத பூஜை பண்ணி, தீபாராதனை காட்டி, அவங்களுக்கு இந்த நோட்டு, புக்கு, பென்னு வச்சு, அதான் லட்சுமி பூஜைக்குள்ள அலங்கார பொருட்களும் சேர்த்து வைத்து, எல்லா மங்கள பொருட்களும் சேர்த்து வைத்து, அவங்களுக்கு வந்து அந்த பெண் குழந்தைகளுக்கு தாலியை தவிர இது எல்லாமே அவங்களுக்கு வச்சு குடுக்கிறது மிக விசேஷமாக இருக்கும். இந்த 3 பெண்களும் பெண் குழந்தைகளும் வந்து உங்களுக்கு அவங்க பாத பூஜை பண்ணி, அவங்களுக்கு ஆராத்தி எல்லாம் காமிச்சு, அவங்க காலில் விழுந்து, குடும்பமே விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது, முப்பெரும் தேவிகளும் பெண் ரூபமாக, குழந்தை ரூபமாக உங்கள வந்து ஆசீர்வதிக்கிற மாரி இருக்கும். இந்த மாரி பண்றவங்களுக்கு வந்து வீட்டில் பெண் சாபம் நீங்கும். வீட்ல வந்து பெண்களுடைய சாபம், பெண்கள் அழுது கொண்டு இருப்பது, பெண்களை ஓரமாக ஒதுக்கி வைப்பது இதெல்லாம் நீங்கும். அதனால வீட்ல வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த நவராத்திரி அப்போ விஜயதசமி நாளில் இந்த மாதிரி பூஜை வழிபாடுகள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா மிக சிறந்த சக்திகள் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது வீட்டை ஆள்பவள் பெண், அந்த பெண்ணுக்கு உள்ள முழு அங்கீகாரம் இந்த 10 நாள் ரொம்ப பவர்ஃபுல்லா நீங்க கொடுத்துட்டீங்கன்னா, இந்த 10 நாள் கொடுக்கிற பவர் தான் நீங்க அடுத்த வருஷம் வரைக்கும் ரொம்ப பவரா, வலிமையாக, நோய் நொடி இல்லாமல் பெண்கள் ரொம்ப சௌரியமா வாழ்ற தன்மையாக இருக்கும். அதனால இந்த 10 நாட்களும் உங்க வீட்டில் உள்ள ஆபரணங்களும் சரி, உங்க வீட்டில் துணிமணிகளும் சரி எல்லாமே அலங்காரமாகவே நீங்க போட்டு ரொம்ப அலங்கார தன்மையில் பூஜைகள் பண்ணீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதனால இந்த நவராத்திரியை வந்து கொலு இல்லாமல் இப்படியும் வழிபடலாம் அப்படிங்கிறது மிக சிறப்பான வழிபாடு இது. இதுல வந்து நீங்க 3 நேரம் நைவேத்தியம் வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்க ஈவினிங் நேரம் கொலுவுக்கு அந்த ஈவினிங் நேரம் மட்டும் கலசத்துக்கு வந்து ஒரு நைவேத்தியம் படைச்சு கும்பிடுங்க. கும்பிட்டீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த மாதிரி நவராத்திரி வழிபாடுகளை நல்ல சிறப்புடன் பெற்று மென்மேலும் வளர்ச்சி அடையுங்கள். நன்றி, வணக்கம்.